ப்ளீஸ் ஸ்ருதி, என்னை நம்பு. எனக்கும் தன்விக்கு நடுவில் எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தா நான் முன்னாடியே தன்விக்கு எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அவளும் அதே தானே சொன்னா, எங்களுக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னு. ஏன்னா நிஜமாவே எதுவும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். கரண் அண்ணா என்னை பார்க்க வந்தார். ரிஷப் அண்ணாக்கு ஏதோ ஃபைல் வேணும்னு சொன்னார். நான் ஃபைல் தேடுறதுல பிஸியா இருந்தேன். அப்பதான் தன்வி கெச்சப் பாட்டிலோட வந்து இதை ஓபன் பண்ணி கொடுன்னு சொன்னான். நான் வெளியே நிறைய வெயிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடு, ஓபன் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா அவ ஒத்துக்கவே இல்லை. சடனா அந்த கெச்சப் பாட்டில் ஓபன் ஆகி என் மேல கொட்டிடுச்சு. என் ஷர்ட் முழுக்க கொட்டிடுச்சு. அவளுக்கு ஒரே கில்ட்டி ஆகி அவன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னோட கோட்டை கலட்டினான். எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளவு தைரியம் அவளுக்கு? அவனோட ஷர்ட் கழட்டினாளா? எங்க இருக்க அவ? அவளை நான் விட போறதில்ல. ஏய் ஸ்ருதி, சொல்றத கேளு. நீ அவளை விடக்கூடாதுன்னு நினைச்சினா நீ அவளை விடாத, அது உன் இஷ்டம். ஆனா தயவு செஞ்சு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விடு. உன்னோட கோபத்தை என்னால தாங்கிக்கவே முடியல ஸ்ருதி. நீ என்னை பத்தி யோசிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கும் தன்விக்கு நடுவில் எதுவுமே இல்ல. எங்க பார் ஸ்ருதி, எல்லாருக்கும் முன்னாடி என்னோட ஃபீலிங்கை நீ சொல்லணும்னு நினைச்சீன்னா நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். உனக்காக நான் பண்ண தயாரா இருக்கேன். கருண் ஆண்டி என்னை ஊருக்கு அனுப்புறேன்னு சொன்னா கூட நான் ரெடியா இருக்கேன். சாமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா இங்க வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலையை தானே கொடுத்தேன், அதையாவது பொறுப்பா பண்றியா? அனௌன்ஸ்மெண்ட் யார் பண்ணுவா? சாரி சித்தப்பா, இதோ பண்றேன். என்ன சாரி சரி பண்ணு. சரி. அட்டென்ஷன் அட்டென்ஷன் எவ்ரிபடி. நீங்க எல்லாரும் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்றீங்களா? எஸ், இந்த பார்ட்டி இன்னும் என்ஜாய்மெண்டா இருக்க போகுது. நீங்க இது வரைக்கும் நிறைய பேச்சுலர்ஸ் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, ரைட்? இந்த பார்ட்டி, இன்னைக்கு பார்ட்டி உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்க போகுது. எப்படின்னு கேளுங்க. எப்படி? அட சொல்றேன். இந்த பார்ட்டில அங்க பிரைடல் ரூம் பக்கத்துல மாம் அண்ட் டாடி இருக்காங்க. என்ன ஓகேவா? Really sweet. சோ இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள ரிஷப் அண்ணா, நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்து உங்க டான்ஸ் திறமையை காட்டி இந்த பார்ட்டியை இன்னும் அழகாக்குங்க. வாங்க. கம் ஆன் गाइस, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அட ரிஷப் அண்ணா, வாங்க 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 வாங்கண்ணா. ஓ गाइस, ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன? இந்த டான்ஸ் கப்பிள்ஸால ஆடணும். சோ இல்ல நீங்க இல்ல ஷெர்லினா, நீங்க இல்ல. அது என்னன்னா, இது பேச்சுலர்ஸ் பார்ட்டி ஆச்சுல, சோ அதோட ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணணும்ல. இந்த பார்ட்டியோட ரூல்ஸ் என்னன்னா, வருங்கால பிரைட் இப்ப இவர் கூட டான்ஸ் பண்ண முடியாது. ஆனா வேற யாராவது ரிஷப் பண்ண கூட டான்ஸ் ஆடி தானே ஆகணும். யாரு நம்ம அழகான ரிஷப் பண்ண கூட டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்க? பிரீதா. பிரீதா தான் ரிஷப் பண்ண கூட டான்ஸ் ஆட போறாங்க. கம் ஆன், கிளாப் பண்ணுங்க. போக்கா. Come on, Preeta. ஏன் வருங்கால ஹஸ்பண்டை விட்டுட்டு உன்னோட வருங்கால ஹஸ்பண்டோட போய் டான்ஸ் ஆடு.
பிரேக் பண்ண தானே ரூல்ஸே உருவாக்குனாங்க. எத்தனை ரூல்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணிடலாம். நான் ரிஷப் கூட டான்ஸ் ஆட ஆசைப்படுறேன். கரீனா ஆண்டி, can I? Of course, Sherlyn. Go ahead. அது என்னன்னா, பிரீதா ரிஷப் கூட டான்ஸ் ஆடும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரிஷப் கூட பெஸ்ட் டான்சர் தான் டான்ஸ் ஆடணும். அது நான் மட்டும்தான். That was rude to be Mrs. Rishabh. நீங்க உங்க வருங்கால ஹஸ்பண்ட் கூட பொசசிவா இருந்தீங்கன்னா, டான்ஸ் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிருக்கலாம் இல்லையா? அதுவே போதுமே. பட் யூ நோ வாட், தேங்க்யூ வெரி மச். என்னுடைய வருங்கால மனைவிய உங்களுடைய வருங்கால கணவர்கிட்ட இருந்து ஃப்ரீ பண்ணிட்டீங்க. ஐ மீன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இப்போ நான் டான்ஸ் பண்றதுக்கு. ஆக்சுவலா என்னுடைய வருங்கால மனைவி ரொம்ப நல்ல டான்சர். இதெல்லாம் பார்க்கறவங்களுடைய கண்ணோட்டத்துல தான் எல்லாமே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சோ இப்போ என் வருங்கால மனைவி டான்ஸ் ஆடுவாங்க, அதுவும் என் கூட. இப்போ நீங்க பார்த்து அசர போறீங்க. பிரீதா, may I? Thank you. கண்கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா. கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா. கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா. நகவர சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி. தீராத நேரம் உன் கூட போதும், மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும். மாறாத ஆசை ஓயாமல் தோணும், நாள் நேரம் பாராமல் தோள் சாய வேணும். ஓ சாயாலி என்னுள்ளில் பூகம்பம் செய்தாயடி. ஓ சாயாலி என்னை நீ வேரோடு பேய்த்தாயடி. கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா. கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா. Sherlyn, யாராவது தண்ணி எடுத்து வாங்க சீக்கிரம். Sherlyn, திடீர்னு எப்படி மயக்கம் போட்டு விழுந்தா? பிரெக்னெண்டா இருக்கால, அதான் இப்படி. இந்த முட்டாள் மகாராணி இருக்காளே, பிரெக்னெண்டா இருந்தும் தாண்டவம் மாறிக்கிட்டு இருக்கா. ரிஷப், இவளை ரூம்க்கு கூட்டிட்டு போப்பா. பிருத்வி, பிரீதா, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். பிரீதா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா. தூக்குப்பா. ஓ காட், இப்போ இந்த முட்டாள் மகாராணியோட உண்மை வெளியே வரப்போகுது. நான் இவ்வளவு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கடா போற? கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கா? கவனிக்க தான் போறேன். ஆனா அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? ஹியூமனிட்டிக்காக மட்டும்தான் போறேன். அது என்னன்னா, எனக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லார பத்தியும் நான் யோசிப்பேன். உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? அங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல மனசோட. அதனால உன் நல்ல மனசை கொஞ்சம் வெயிட்டிங்ல வை. ஆனா நீ அங்க போகாம இருந்தா மனிதாபிமானத்துக்கு அங்க குறை வந்துடும்ல. அதனால நான் அங்க போய் பார்க்கறேன், நீங்க இரு. இந்த கில்லி தண்டா பிளேயர் இப்ப என் வழியில குறுக்க வந்துட்டான். என்னால உள்ளேயும் போக முடியல. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் பேபிக்கு எதுக்காக மயக்க வந்துச்சுன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.
தேங்க் காட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் பக்கத்திலே இருந்துச்சு. நீங்க ஒன் செகண்ட். பாட்டி, நீங்க வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஷர்லன் இருந்து பார்த்துக்கிறேன். ஐம் ஷூர் அது ஆன்சைட்டி ஆர் நர்வஸ்னஸ்ல இப்படி ஆயிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிருக்கலாம். பட் நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். நீங்க வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. இல்லம்மா, நாங்க இங்கேயே இருக்கோமே. பாட்டி, டோன்ட் வரி. நான் ஒரு டாக்டர் தான், நான் இவ்வளவு நல்லாவே பார்த்துப்பேன். ஏன் சொல்றேன்னா பேஷண்ட்க்கு பக்கத்துல ஆளுங்க கம்மியா இருந்தா தான் நல்லது. உனக்கு ஏதாவது தேவையா? இல்ல, பாக்ஸ் இருக்குல்ல, அது போதும். பாட்டி, கரீனா ஆண்டி, வாங்க என் கூட வாங்க. வா கரீனா, வாங்க. போலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நீ இந்த வீட்டை விட்டு ஒரேடியா வெளியே போற நேரம் வந்துடும். பிரீத்தாவா? ஹலோ, எங்க இருக்க? நான் கெஸ்ட் ரூம் பக்கம் வந்துட்டு இருக்கேன். இவங்க ஏன் வெளியே வந்துட்டு இருக்காங்க? நீ முதல்ல மறைஞ்சுக்கோ, யார் கண்ணிலையும் பற்றாத. நீ உடனே கெஸ்ட் ரூம் போ, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாவம் ஷர்லன், அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. இப்பெல்லாம் அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு கல்யாணம் இல்லையா? இப்ப இருக்க பொண்ணுங்கள்லாம் கல்யாணம்னாலே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனாலதான் மயக்க போட்டு விழுந்திருப்பா. இந்த பிரீத்தா இருக்காளே, என் வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்தே மறைஞ்சிருக்கணுங்கிற ஏதாவது நல்ல ரீசனா இருக்கணும். இல்லைன்னா அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆல் ரைட், தேங்க் யூ வெரி மச், பை. என்ன பிரீத்தா, அப்படி என்ன அர்ஜென்ட்? என் ஃபேமிலி கிட்ட இருந்து என்னதுக்கு மறைஞ்சிருக்க சொன்ன? இத்தனை நாளா நம்ம எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு. என்ன? எது சொன்னாலும் தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இதோ இந்த பிளட் சாம்பிள், இது ஷெல்லனோடது. நான் இதை எடுத்துட்டேன். இதை நம்ம லேப்ல கொடுத்துடலாம். ரிசல்ட் கண்டிப்பா 100% தான் வரும். ஷெல்லன் கண்டிப்பா பிரெக்னெண்டா தான் இருப்பா. நாம எந்த விஷயத்துக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது ஈஸியா முடிஞ்சிட போகுது. சூப்பர் பிரீத்தா, கலக்கிட்டப்போ சான்ஸ். நான் முடிக்கணுமா? என்னால என்ன பண்ண முடியும்? நானும் டெஸ்ட் பண்ண போறேன். நான் ஒரு நல்ல கிளினிக்ல பேசியிருக்கேன். 15 ஹவர்ஸ்ல ரிசல்ட் வந்துரும்னு சொல்லிருக்காங்க. 15 ஹவர்ஸா? ஏ பிரீத்தா, அது ரொம்ப லேட் ஆயிடும். நாளைக்கு கல்யாணம் மறந்துட்டியா? ஐ நோ. கல்யாணத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துரும். நம்ம கையில ரிசல்ட் வந்த உடனே நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஷர்லின் கதை காலி. இதோட உன்னோட கேம் ஓவர். பிரீதா, பிரீதா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இந்த ஃபேமிலியில மட்டும் இல்லாம இப்ப வரப்போற மருமகளும் ஆரம்பிச்சிட்டாளா? பிருத்வி, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா இவங்க ஒண்ணு அவங்களுடைய பர்சனல் டாக்டரா வச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நீயே சொல்லி பிரீதா, நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு? ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக தானே? ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கான அர்த்தம் என்னது? செலிப்ரேட் பண்றதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு. பட் சாரி டு சே திஸ், நம்ம கரண் வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிடுது. நம்ம பாட்டிக்கு, இல்ல கரீனா ஆண்டிக்கு, இல்ல வேற யாருக்காவது கூட ஆயிடுது. ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, எப்பயுமே உன்னை மட்டும்தான் கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் உன்கிட்ட கொடுத்துறாங்க. என்னமோ நீ அவங்க பர்சனல் டாக்டர் மாதிரி. ஷர்லினுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு, இப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் உன்கிட்ட கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் சோ நாட் டன். சரி, ஷர்லின் இப்போ நல்லா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா? சரி, இங்க பாரு,
இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. யாராவது கேட்டாங்கன்னா அசிடிட்டி அது இதுன்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிரு. யார் கேட்டாலும் ஓகே ப்ராமிஸ்? ஓகே ப்ராமிஸ். பிரீதா, நீ என்ன யோசிக்கிட்டு இருக்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஷர்லினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா என்ன? ஷர்லினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல சுத்தி வளைச்சு அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, அதான் ஒண்ணும் புரியல. என்னாச்சு? என்ன எனக்கு பிரீதாவை நினைச்சா டென்ஷனா இருக்கு. என்ன? நான் சொன்னல, இந்த வீட்டுல யாருக்கு என்ன ஆனாலுமே பிரீதா மேலதான் மொத்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து விழுந்துருது. யாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, அவங்க பிரீதா மட்டும்தான் நினைக்கிறாங்க. சுத்தி வளைச்சு எல்லா விஷயமே பிரீதா கிட்ட மட்டும்தான் வருது. இப்போ ஷர்லினுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பிரீதா எல்லா வேலையுமே விட்டுட்டு ஷர்லினை மட்டும் பாத்துக்கிறதா வேலையா வச்சுப்பாங்க. அதுக்காக தான் நான் ஷர்லினை பத்தி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். பிரீதா நல்லா இருக்காங்கல்ல? யா, அவ நல்லதா இருக்கா. ஆசிடிட்டி ஆயிடுச்சு. அது சம்டைம்ஸ் அப்படிதானே ஆகும். ஒருவேளை அவ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கலாம். டென்ஷன்ல கூட இந்த மாதிரிலாம் ஆகலாம். வேற ஒண்ணும் கிடையாது. பிரீதா ஒன்னு சொல்லவா? ஜஸ்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸால மட்டும் இல்ல, இன்னும் ஹீட்டிங் ஹேபிட்ஸ்ல கூட இப்படி நடக்கலாம். இந்த ஆசிடிட்டி நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். இந்த ஷர்லின் இருக்காங்களே, ஏதாவது ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க ஹீட்டிங் ஹேபிட்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி ஆசிடிட்டி வருதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நீங்க ஷர்லினை ரொம்பவே அப்சர்வ் பண்றீங்க போல இருக்கு. நான் எல்லாரையும் தான் அப்சர்வ் பண்ணுவேன். ஓ ரியலி? யா, என்னுடைய அப்சர்வேஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் இன் லா. ஐ அம் ஷூர். ஆக்சுவலா எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, என்னுடைய மதர் இன் லா, அதாவது சரலாண்டியை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. யூ நோ வாட், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களை இங்க பார்த்தேன். ஆனா இப்ப அவங்க இல்லையே. நீங்க அம்மாவை பாத்தீங்களா? ஆமா. ஆனா நான் தான் அவங்கள பார்க்க முடியல. அது இப்பதான் அம்மா இந்த மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்க ஃப்ரெண்டோட மகளோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். ஆக்சுவலி போறதுக்கு முன்னாடி அம்மா பார்த்துட்டு போறதுக்காக இங்க வந்திருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, என்ன பார்க்காமலே அவசரமா போகணும்னு போயிட்டாங்க. இந்த அம்மா இருக்காங்களே, இந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அந்த கல்யாண கார்டு வந்ததுல இருந்து அந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்படி என்ன அந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைன்னு தெரியல. பல வருஷமா அவங்க கூட பேசுறதே கிடையாது. இந்தாங்க. எனக்கு நல்லா புரியுது, உண்மையான உறவுகளா இருந்தா பல வருஷம் ஆனாலும் அது உடையாது. அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்க உறவுகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அம்மா ஒரு தடவை என்ன பார்த்துட்டு போயிருக்கலாம், ஒரு தடவை கூட பேசவே முடியல. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? அம்மாவை குழந்தைங்களால அதட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, அம்மா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க எங்க தப்பு பண்ணுவாங்க? அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல வாய் மூடு. ஆமா, என்ஜாய் ரொம்ப பண்ணணும் தான். ஆனா அவங்க இல்ல, நாங்க மட்டும்தான். ஃபைனலி நாங்க சரளா ஆண்டியை எங்க பிடிக்க கொண்டு வந்துட்டோம். இப்போ ஷர்லின் பேபிக்கு அந்த ரிஷப்போட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சரளா ஆண்டியோட சாப்டரையும் நான் முடிச்சிடுவேன். இப்போ ஷர்லனோட சாப்டர் முடிய போகுது. அவ கதையை முடிக்க போறது நான் தான். ஓ மை காட், நீங்க என்ன இவ்ளோ டைம் ஆக்குறீங்க? சீக்கிரம் முடிங்க. அந்த இடத்துல டெக்கரேஷன் சரியில்லை. சீக்கிரம் போய் அதை சரி பண்ணுங்க. சரி ஓகே மேம். அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? எதுக்காக இந்த பூவை இங்க வச்சிருக்கீங்க? டெக்கரேஷன் இன்னும் முடியலையா? ஐயோ, எதுக்காக நீங்க இவ்ளோ டைம் எடுத்துக்கிறீங்க? வீட்ல கல்யாணம்னு தெரியும்ல, விருந்தாளிங்க சீக்கிரமா வந்துருவாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் மேம். லாஸ்ட் டச்சப், ஃபைனல் டச்சப்னு நாள் முழுக்க எடுத்துப்பீங்களா? இன்னும் உங்களோட வேலை முடியவே இல்லையா? சீக்கிரமா முடிங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. கரண், நல்ல வேலை நீ வந்துட்டப்பா. இந்த டெக்கரேட்டர்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க, வேலையை முடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா வேலையை முடிங்க முடிங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவங்க காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வேலை முடிக்காம அப்படியே இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு நீயே பாருப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். கரண், நீங்க தான் இருக்கியா? நல்ல வேலை நீ வந்துட்டப்பா. இத பாரு, ரிஷப் வெட்ஸ் ஷர்லின். இது எப்படி இருக்கு? கரீனாக்கா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. மோசம் இல்ல, சாரி, மாசா இருக்குன்னு சொல்ல வந்தேன்.
டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இங்க பாருப்பா கரண், ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர். இவங்க கூட வெளியே போ. இத கேட்டுக்கு முன்னாடி வச்சிட சொல்லு. அப்பதான் உள்ள வரவங்க முதல்ல இத பார்த்துட்டு உள்ள வருவாங்க. ஃபைனலி என்னோட ரிஷப் ஷர்லினோட கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐ அம் ஜஸ்ட் சோ ஹாப்பி. நீங்க போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ சோ மச் பா. ஓகே. உண்மையிலேயே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரொம்ப அழகா இருக்கு. அதை கொண்டு போய் எங்கேயாவது வைப்போ. அம்மா இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, ரொம்ப முக்கியமான வேலை. கரண், உன் அண்ணாவோட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை இருக்கு? நிறுத்தணுமே. என்ன?